நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குற ஒரு விஷயம் இது. ஸோ இது வந்து நான் எப்போ போட்டாலுமே அது வந்து கரெக்டாக ஒரு மரியாதையாக அந்த மாதிரி நான் அதை பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா தேர்தல் களத்தில் ஜெய் இறங்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு. என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப் பண்ணாங்க நிறைய பேர் போகிறதுக்கு முன்னாடி. போவாதீங்க, இது பெரிய ரிஸ்க்கு, இது ரொம்ப என்னென்னமோ உங்களுக்கு படம் வராது, உங்களுக்கு நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் இண்டஸ்ட்ரி இல்லை என்னன்னா போட அந்த ஆண்டவனே நம்ம கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கன்ஃபார்மாக இவரு தான் அடுத்த சிஎம் அப்படின்றது எனக்கு அந்த 2.5 years முன்னாடி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப லாங் பேக்கே எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை. எது வந்து உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆச்சு, இல்லை ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு? அது ரொம்ப ரொம்ப இப்போ எனக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ரொம்ப விழுற இடம் வந்து எமோஷனல் ஆகிற இடம் வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் தான். அதில் எல்லாமே லிட்ரலி அந்த நான் ஜோசப் விஜய் என்னும் நான் அது சொல்கிற வரைக்குமே பக்கு தான். எனக்கு அங்கே நின்றுட்டு என்ன இருக்குன்னா, கவர்னருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணனோட கார் பஞ்சர் ஆச்சு, அதனால வரத்துக்கு லேட் ஆச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணியாது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அது வரைக்குமே பக்குன்னு தான் இருந்தது. அதிலே போட்டிருப்பாரு சிஎம் 2026 சொல்லிட்டு. கேட்டா அதுதான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்றாரு. கேண்டிடேட்டாக போட்டியிட போகிறார் ஜெய். ஓ வா வா வா. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Anand Baniyan. 60 வருட நம்பிக்கை Anand Baniyans and Briefs. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Jai Fans Festival. Supported by Darling AC Tiruvizha. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Milky Mist. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Chennai's Amartha Group of Institutions. Best Aviation College in South India. செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்க சும்மா அப்படியே ஏன்னா இது ஒரு டக்குன்னு ராபிட் ஃபயரா போகுது. இதுக்கு வந்து நீங்க அப்படியே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து இதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். எங்க அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எங்க? ஸோ இதுதான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, இப்போ இருக்க தமிழ்நாடு இது வந்து உங்க வெளியே கொடுத்துட்றேன். என்ன பண்ணணும்? இது எதுவும் பண்ண நீங்க தோல்ல கூட போட்டுக்கலாம், அது வேணும்னா. இது நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குற ஒரு விஷயம் இது. ஸோ இது வந்து நான் எப்போ போட்டாலுமே அது வந்து கரெக்டாக ஒரு மரியாதையாக அந்த மாதிரி நான் அதை பார்க்குறேன். என்ன காரணம்னா, நாங்கள் யாருமே உங்களை எதிரே பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மாதிரி கேஷுவலாக பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க. திடீர்னு பார்த்தா தேர்தல் களத்தில் ஜெய் இறங்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன ஒரு காரணம் அந்த ஒரு பிரச்சாரத்தில் நீங்கள் இறங்குனதுக்கு? அந்த லவ் தான், அண்ணன் மேலே வச்சிருக்க லவ் தான். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த பிரச்சாரம்? நிறைய என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப் பண்ணாங்க நிறைய பேர் போகிறதுக்கு முன்னாடி. போவாதீங்க, இது பெரிய ரிஸ்க்கு, இது ரொம்ப என்னென்னமோ உங்களுக்கு படம் வராது, உங்களுக்கு நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் இண்டஸ்ட்ரி இல்லை என்னன்னா போட அந்த ஆண்டவனே நம்ம கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதுக்கு வந்து போனேன். ப்ளஸ் முழுக்க அவரோட லவ் தான். அவர் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுதான் கன்ஃபார்மாக ரிசல்ட் வரும்ன்றதெல்லாம் தாண்டி எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு நான் போவேன்ப்பா அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, படம் வந்து தமிழ்நாட்டில் வரலையா, சரி நான் போய் ஒரு கன்னட படத்துலையோ தெலுங்கு படத்துல நினச்சிக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஹிந்தி படம் ஏதாவது நம்ம ஹிந்தி தான் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு எதை பற்றி யோசிக்கல, ஜஸ்ட்டு இறங்குடா அப்படின்னு தோணுச்சு. அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது தோணுதை 2-3 வாட்டி ரீகலெக்ட்லாம் பண்ணால் மாட்டிப்போம். தோணுன்னே நான் உடனே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதோட பெரிய ஹைலைட் என்னென்னா, நம்ம இது வந்து வேளச்சேரி தொகுதி. இது நான் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு கால் இந்த டிவிகேலேருந்து ஒரு மெம்பர் சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து பெரம்பூர் தொகுதிக்கு கேம்பெயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் பெரம்பூர் தொகுதின்னா அண்ணன் நிற்கிற தொகுதினா, ஆமாம், அவர் வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக திருவான்மியூர் டு YMCA ரோட் ஷோ போகிறாரு. YMCAயில் ஒரு மீட்டிங் இருக்குது, 5 o'clock கேம்பெயின் முடியுது. ஸோ அதனால் அவரால் போக முடியாது, அவருக்கு பதில் நீங்கள் போவீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இதை விட எனக்கு வேறு என்னங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் இதில் வந்து MLA சாரோட போகிறோம்ல வேலை, அதில் வந்து அண்ணன் இல்லை, தனியாக சம்மர் ரெஸ்பான்ஸில் பெரம்பூர்லேயும் வேற லெவல் ரெஸ்பான்ஸ். அந்த லவ், அதாவது
இவ்வளோ பேர் நம்ம அண்ணனை லவ் பண்ணுறாங்கன்றத நேரில் பார்க்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது. ஓகே. ஏன்னா பர்சனலா நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு வின்ன? ஏன்னா ரொம்ப பயங்கரமா நாங்க கணிக்கிறது தான் அரசியல்ல நடக்கும்னு சொல்ற ஜேர்னலிஸ்ட்லாம் 1 சீட் வின் பண்ணுவாரு, 5 சீட்டு 10 வந்தாலே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. பார்த்தா அவரு பார்த்தீங்கன்னா 110 கிட்ட அடிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முன்னாடி நீங்க கெஸ் பண்ணீங்களா? இல்ல எப்படி சொல்றது? எவ்ளோ உங்களுடைய ஒரு மனக்கணக்கு இருந்துச்சு? அதான் நான் எனக்கு வந்து கன்ஃபார்மாக இவரு தான் அடுத்த சிஎம் அப்படின்றது எனக்கு அந்த 2.5 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப லாங் பேக்கே எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என் பகவதி படம் பண்ணும் போதே ஒரு 2-3 இயர்ஸ்லேயே எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி வந்து சந்திரசேகர் சார் வந்து ஒரு விஜய் வந்து பொலிட்டிக்ஸில் கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து இல்லையே அப்படிலாம் இருக்காது, அண்ணனை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் பண்ணுற விஷயம் எதுவுமே பொலிட்டிஷியன் ஒரு 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 அரசியல்வாதி பண்ணுற விஷயம் மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப நல்லதாக பண்ணிட்டு இருந்தார். இல்லை அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லலை. இல்லை நீங்கள் அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல. அது வந்து எப்படி படிக்க வைக்கிறது, காசு கொடுக்குறது எதுவுமே அதுக்குள்ளே இல்லாமல் நல்லதாக பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி அரசியல்வாதி அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாமே வந்து நான் ஒரு ஒரு நாள் அரசியலுக்குள்ளே போவேன். அதுக்கான அடிவாரம் தான் இதுன்ற எண்ணமே கிடையாது. அன்னைக்கு அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அது மட்டும் தான் ஒரு நோக்கமாக இருந்தது. அது எல்லாமே க்ளோஸ்டாக இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ நான் நினச்சிட்டே இந்த இவர் ஒரு நாள் வருவார். ஆனால் இப்போ வந்ததே நான் ரொம்ப லேட்டுன்னு தான் நினச்சேன். அவர் அந்த 2.5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கட்சி இந்த டிவிகே அப்படின்னு ஒரு தமிழக வெற்றி கழகம் சொல்லும் போதே அடுத்து நீங்கள் தானே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவ் இருந்தது. ஆமா. என்னன்னா மத்த இதுக்கு முன்னாடி வந்த முதல்வர்களுக்கோ இது மாதிரிலாம் நடக்குமான்னு தெரியல. இவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இவரோட படங்கள்ல பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆயிடுது. எக்ஸாம்பிளுக்கு பகவதியில சொல்லியிருப்பாங்க, என்னென்ன ஏன் நிக்கிறாங்க? உனக்காக தான் சிஎம் போறாரு அதான் நிக்கிறாங்க. நீங்க பார்த்தா சிஎம் போறாரு எல்லாம் நிக்கிறாங்க. அதுவும் பகவதி படம் தான். ஆமா, எக்ஸாக்ட்லி பகவதி தான். அது மாதிரி சர்க்கார்ல அவர் சொன்னதா இருக்கட்டும், நிறைய படங்கள் அவர் சின்ன சின்ன டைலாக்கா சொன்னது இப்ப ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த இது வந்து கலாட்டால நாங்க போட்டிருந்தது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் தான் நான் நடந்தேன். இதை தவிர மிச்சம் எல்லாமே நான் ஓடிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் மேல அது. எனக்கு கார் விட்டு டிராஃபிக் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களால திரும்ப நடந்தா வரணும், ஸோ இப்படிதான் போக முடியும்னாங்க. நான் உடனே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிச்சல, ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, இல்ல கொஞ்ச தூரம் நடந்தேன். என்ன இங்க வந்துரும் அப்படின்னு நினைச்சு நடந்தா எங்கேயோ இருக்கு நடக்கணும் இருக்கு. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சு தான் நிக்கவே இல்லை டோட்டலா. அப்பா. ஸோ என்ன சொன்னாங்க எல்லாருமே? ஏன்பா நாங்கெல்லாம் வந்தோம், ஸோ அவங்க அப்பா அம்மா முதல் கொண்டு கீழே இருக்காங்க. யார் வந்து பயங்கர அது பொறாமன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு சொல்லிருப்பாங்கல்ல. இல்லை எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இப்போ தமிழ்நாடே அப்படிதான் இருக்கு. யாருக்காச்சும் ஒருத்தர் நல்லது இருந்தா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ரைட். சரி, உங்களுக்கு எப்படி இந்த காஸ்டியூம் தெரியும்? பிளாக் அண்ட் ஒயிட் கரெக்டா எதர்ச்சியா போட்டீங்களா? நான் இது ரெகுலரா போடுற ஒரு காஸ்டியூம். ஜென்ரலா ஒரு ப்ளூ ஜீன், ஒரு ஒயிட் ஷர்ட், இல்லைன்னா பிளாக் பேண்ட். நான் லேபிள்லையும் இந்த காஸ்டியூம் தான் போட்டிருந்தேன் ரெகுலரா. நான் அன்னைக்கு எதாச்சும் நான் கிளம்பி வந்துட்டு நான் கார்ல வந்து ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ்க்கு கிட்ட வரும்போது தான் நான் அவரோட வீடியோவே பார்த்தேன். எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. வா அப்படின்ட்டு. அது தெரியல அமைஞ்சது. உண்மையாக அது நான் அவரை பார்த்து பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணலை. பட் நான் வந்து அதே காஸ்டியூமில் தான் நான் வந்து அவரும் கோட் போடுறதுக்கு முன்னாடி அவர் அந்த காஸ்டியூம்ல இருந்தார். உள்ள வரும்போது இப்படிதான் வந்தாரு. உள்ள வந்தா பிளேசர் போட்டாரு. ரைட் ரைட். ஓகே. சிஎம் ஆவறதுக்குள்ள அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாரு. அப்ப அந்த கரூர் விஷயம்லாம் அவர் ஹேண்டில் பண்ணதே அவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவ்வளோ ஈஸியா இல்லை. எது வந்து உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆச்சு, இல்லை ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு? என்னடா இப்படிலாம் நடக்குது, இவ்வளோ கஷ்டம்? ஏன்னா ஒரு பர்சனலாக ஒரு ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து பொலிட்டிக்ஸாக மாற்றினாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுன்னா என்ன? எனக்கு எல்லாமே அவர் அது ரொம்ப ரொம்ப இப்போ எனக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ரொம்ப விழுற இடம் வந்து எமோஷனல் ஆகிற இடம் வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் தான். அதில் எல்லாமே எனக்கு எல்லாமே லிட்ரலி அந்த நான் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அது சொல்ற வரைக்குமே பக்கு தான். எப்பா ஆமா இல்லை, எனக்கு அங்கே நின்றுட்டு என்ன இருக்குன்னா, கவர்னருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அண்ணனோட கார் பஞ்சர் ஆச்சு, அதனால வரத்துக்கு லேட் ஆச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணியாது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அது வரைக்குமே பக்குன்னு தான் இருந்தது. எனி டைம் இன்னொன்று நடக்குன்ற மாதிரி இருந்தது. நம்பிக்கையாக இருந்தாலும் ரியாலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியும்ல. ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் என்னால் வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு வெளில வர முடியல. அந்த கரூர் இன்சிடென்ட் அது வந்து ரொம்ப அது வந்து லைக் அண்ணனை தாண்டி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி, இது எப்படி இது அப்படின்ற மாதிரி அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு 3-4 டேஸ்க்கு அது மைண்ட்லேயே ரன் ஆகிட்டே இருந்தது. அதெல்லாம் வெளியில் வர முடியல. ஸோ நியூஸும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பேக் டு பேக், என்னாச்சுன்னு.
அண்ணன் வர அண்ணனோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்றதுல டோட்டலாக ஆஃப் ஆயிட்டேன் நான். அந்த இடம் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு எனக்கு ஓகே ஓகே. என்னன்னா இப்போ சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, நிறைய நான் எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சினிமாவில் மட்டும் நிரந்தரமான நண்பர்கள் அதை நீங்கள் தேடவே முடியாதுன்னு. இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ தான் தெரியுது, இவர் கூட நடித்தவங்களே எவ்வளோ பேர் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக கேம்பெயின் பண்ணாங்க. யாருமே ஓப்பனாலாம் சப்போர்ட் பண்ணலை. அதிகபட்சம் சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் அப்போ எல்லாருமே அந்த ட்ரெஸ் கோடோட நிறைய பேர் வந்தாங்க. அப்போ தான் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, ஓகே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க அது? என்னடா அது இங்க கொஞ்சம் டேஞ்சரஸ் டயபாலிக்ஸா தான் இருக்காங்க எல்லாருன்ற மாதிரி தான் பாக்குறீங்களா இல்ல? இல்ல அது ஏன் நம்ம அவங்கள அப்படி ஒரு கார்னர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. இப்போ எனக்குன்னா நான் ஜாலி, எனக்கு ஒய்ஃப் இல்லை, கிட்ஸ் இல்லை, டிவிக்கே அப்படின்னு நான் வந்துடுவேன். ஸோ அவங்களுக்குலாம் லைஃப் இருக்குது, அவங்க ஒய்ஃபு, கிட்ஸு, அவங்களோட அது எல்லாமே அவங்க பார்க்கணும். ஸோ கொஞ்சம் அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரீடம் அதுதான். நான் சிங்கிளாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பயம் இல்லை. ரைட் ரைட் சூப்பர். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சோ வெங்கட் பிரபு சாருக்கும் இருந்துச்சு போல. கோட் படத்தில் அதிலே போட்டிருப்பாரு சிஎம் 2026ன்னு சொல்லிட்டு. கேட்டால் அதுதான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்ட்டாரு. அப்படி இப்படி தான் சொல்கிறாரு. அப்படி தான் சொல்கிறாரு கேட்டால். ஓகே, இப்போ அடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. திருச்சியில் கேண்டிடேட்டாக போட்டியிட போகிறார் ஜெய். ஓ வா வா வா, யார் அந்த ஜெய்? நீங்க தான் அந்த ஜெய். அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லைப்பா. நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃபுல் அரிசி மூட்டையிலேருந்து ஒரே ஒரு அரிசி சைஸ் தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக திருச்சி கிழக்கெலாம் ரொம்ப ஓவர். ஆனால் எனக்கு வந்து மக்களுக்கு பணி செய்யணும், மக்களோட இந்த மாதிரி ஒரு அரசியலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மக்களுக்கு போய் நிறைய வேலை செய்யுது எல்லாமே பிடிக்கும். ஆனால் அதுக்கான டைம் வரும்போது அதை நான் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். சரி சரி, இப்போ விடுங்க, ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாமா? அதுதான் தெரியல. ஃபியூச்சரில் அதுக்கான டைம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்படி தாங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லும் போது. ஆமாம், ஏன்னா ரொம்ப பிடிச்ச வேலை தானே அது, மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்றது. ஓகே, ஃபியூச்சரில் இப்போதைக்கு எனக்கு மைண்டில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறேன். உள்ளே கூப்பிட்டு வேலை பாருங்கன்னு சொன்னால் உள்ளேயும் போய் வேலை பார்க்கறதுக்கு. எக்ஸலன்ட், சூப்பராக. ஸோ இந்த செக்மெண்ட் முடியுது. ஃபைனலாக கெத்தா அந்த ஒரு ஸ்டைலாக ஒரு வாட்டி அந்த துண்டு போட்டு காட்ட முடியுமா? ஆஹா, அடடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த நான் எங்கேயுமே சொல்லலை இன்னும். ஸோ இவ்வளோ அழகாக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணனை ஒரு முதலமைச்சராக ஆக்கின எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொண்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். யா, ரைட் ரைட், தேங்க்யூ. எங்க சார்பா நீங்க கூட அந்த துண்டை வச்சுக்கலாம் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Anand Baniyan. 60 வருட நம்பிக்கை Anand Baniyans and Briefs. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Jai Fans Festival. Supported by Darling AC Tiruvizha. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Milky Mist. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Chennai's Amarda Group of Institutions. Best Aviation College in South India.